உண்மை உழைப்பு உயர்வு வெற்றி நிச்சயம். நான் உங்கள் ரைஸ்டகரி. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு பரந்தூர் ரோட்ல. அதாவது இப்போ எப்படின்னா புதுசா இப்போ ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அது இந்த ரோட்ல தான் ஏர்போர்ட் வரப்போகுது. ஸோ அந்த ரோட்ல பார்த்தோம்னா நமக்கு கஸ்டமருக்கு வந்து நம்ம காங்கிரீட் வே பிரிட்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா 16 மீட்டர் காங்கிரீட் டைப் வே பிரிட்ஜ். அது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வீடியோஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க காங்கிரீட் வே பிரிட்ஜ் எப்படி இருக்கும் என்னன்றதை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ அதாவது அது காங்கிரீட் எப்படி அடிக்க போறாங்க, கீழே எப்படி சென்ட்ரிங் போறதுக்கு எப்படி சீட் போடணும், எந்த அளவுக்கு கம்பி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ மெயினா இப்போ நம்ம காங்கிரீட் வே பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ண உள்ள வந்துட்டு நார்மலா காங்கிரீட் போட நிற்காது. உள்ள வந்துட்டு நம்ம கம்பி யூஸ் பண்ணி அதை வச்சுட்டு தான் காங்கிரீட் போடுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கம்பி யூஸ் பண்ணணும்னா 12 mm கம்பி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இவங்க இப்போ காங்கிரீட் அடிக்கிறது வந்துட்டு 12 mm கம்பி எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. மெயினா பார்த்தோம்னா 12 mm கம்பி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம 10 mm 9 mm யூஸ் பண்ணோம்னா வீக்கா இருக்கும். ஸோ காங்கிரீட் வே பிரிட்ஜ்ல ஹெவி டன்ல வண்டி ஏறும்போது அது தாங்காது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு 12 mm கம்பி யூஸ் பண்ணாதான் அந்த காங்கிரீட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சு நிற்கும். இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல அவங்க அந்த சென்ட்ரிங் சீட் அடிச்சிருக்கிறது எப்படி அடிச்சிருக்காங்க என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தோம்னா இதுதான் 16 மீட்டர் காங்கிரீட் வே பிரிட்ஜ். இப்போ எப்படின்னா நம்ம இது ஃப்ரேம் எல்லாம் செட் ஆயிருச்சு. இதுல வந்து இன்னும் காங்கிரீட் போட போறாங்க. இப்ப பார்த்தோம்னா நமக்கு இந்த பீம்ல பார்த்தோம்னா இந்த பீம்ல வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். இந்த ஹோல்ஸ்ல வந்துட்டு அவங்க எப்படின்னா 12 mm கம்பியை ஃபிட் பண்ணிட்டு இதுலதான் காங்கிரீட் போடுவாங்க. அதாவது டபுள் லேயர் காங்கிரீட் போடுவாங்க. டபுள் லேயர் காங்கிரீட் போட்டோம்னா அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நம்ம டபுள் லேயர் காங்கிரீட் போட சொல்றோம். தென் இதுல வந்துட்டு இப்போ இந்த நம்ம நார்மலா வீட்டுக்கு சென்ட்ரிங் அடிக்கிறது நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் கீழே பலகை இதெல்லாம் ஃபிட் பண்ணி அது மேல சென்ட்ரிங் சீட் வச்சு அதுல காங்கிரீட் போடணும். அப்பதான் காங்கிரீட் வந்துட்டு கரெக்டா அந்த இது ஃபுல்லாமே வந்துட்டு பதிச்சு நிற்கும். ஸோ காங்கிரீட் இது எல்லாமே போடணும். ஸோ இதான் நம்ம முதல்ல வந்துட்டு 16 மீட்டர் காங்கிரீட் வே பிரிட்ஜ். மெயினா இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு நான் நார்மலா சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கே வந்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரிங் சீட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் சென்ட்ரிங் போடுவாங்க. இப்போ அங்கிட்டு சென்ட்ரிங் சீட் அடிச்சது எல்லாமே காமிச்சிட்டோம். அவங்க எப்படி அதை ஃபிட் பண்றாங்கன்றதை காட்டுறேன். கீழே இந்த மாதிரி தான் பலகை எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அதுல வந்து இந்த சென்ட்ரிங் ஜாக்கி யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா அதுல வந்துட்டு லெவலா நிக்கிறதுக்காக இந்த ஜாக்கி யூஸ் பண்ணி அதுல வந்துட்டு இந்த சென்ட்ரிங் சீட் எல்லாம் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் காங்கிரீட் போடுவாங்க. அண்ட் பார்த்தோம்னா இவங்க தான் நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபுல்லா வந்துட்டு நம்மளுக்கு காங்கிரீட் சிவில் ஒர்க் எல்லாமே பண்ணது இவங்க தான். கீழே பிட்டுக்கு சைட் வால் சிவில் எல்லாமே பண்ணது இவங்க தான். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு காங்கிரீட் பண்ண போறதும் இவங்க தான். குட் ஒர்க் இவங்க வந்துட்டு சிவில் ஒர்க்ல சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. தென் இந்த மாதிரி பண்ணி காங்கிரீட் போட்டுருவாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி வே பிரிட்ஜ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ தேவைப்பட்டாலோ நீங்க எங்க ஆபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். ஆபீஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 9944749447. தென் நீங்க சென்னை சரௌண்டிங்ல வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கோ வே பிரிட்ஜ் தேவைப்பட்டாலோ நீங்க எங்களை வந்துட்டு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். எங்க சென்னை பிரான்ச் நம்பர் வந்துட்டு 9944723597. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நாங்க சென்னை பிரான்ச்ல இருந்து நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே வந்து நிற்போம். 24x7 உங்களுக்காக எப்போதும். நான் உங்கள் ரைஸ்டெக் எப்போதுமே. நீங்க எங்களோட ரைஸ்டெக் யூடியூப் சேனல்ல போயிட்டு ரைஸ்டெக் சர்ச் பண்ணாலே வரும். அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. உங்களுக்கு அதுல வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க ஒரு வே பிரிட்ஜ் எப்படினாலும் எப்படி பண்ணலாம் என்னன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.